Hi guys, welcome to my channel Be with Jivita. வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வந்து சிக்கபுக்கு ரெஸ்டாரண்ட் அதுல இருக்கோம். ஏன்னா எங்க வீடும் அங்கதான் இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஆமா கரெக்டா எங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிளேஸ் கிடைச்சிச்சு. நீங்க வந்து 4 மெம்பர்ஸா வந்தீங்கனாலும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் டேபிள் கிடைக்கும். 3 மெம்பர்ஸா வந்து ஷேரிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 4 மெம்பர்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வர மாதிரி பாருங்க. ஓகே ஓகே நாங்க இனிமே தான் ஆர்டர் கொடுக்குறோம். மெனு கார்டு இது வந்துடுச்சு. இந்த எக்ஸாம்க்கு போறோம் பேட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து வச்சிருக்கோம். பட் ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நீ என்ன ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமா காது கேட்காது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு எல்லாம் காட்டுறோம். பை பை. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வெஜிடேரியன் குடும்பம் அப்படின்றதுனால ஃபுல்லாக வெஜ்லேயே ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆப்போசிட் டேபிளில் ஃபுல்லாக நமக்கு நான்வெஜ் நம்பி போயிட்டாங்க. நிறைய பேர் வாங்க, ஒரு 4 மெம்பர்ஸ் மேலே வந்தீங்கன்னா தனி டேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ வெஜ் நீங்கள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். நாங்கள் வந்து எல்லா கேட்டகரியிலேருந்தும் ஒன்று சொல்லியிருக்கோம். we don't know how it tastes. ஸோ எல்லா கேட்டகரியும் we will review. பட் குவான்டிட்டி எல்லாமே கம்மியாக இருக்கனால சாப்பிடுவோம் நம்புறேன். இல்லைன்னா we have one person in our family that is my husband. நம்மளால சாப்பிட முடியலன்னா எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. அதுக்கு தானே நான் இருக்கேன் அவரே சொல்றாரு. இதுல என்ன இன்னொரு மேட்டர்னா, இந்த ஒரு காமெடியில வர யாரெல்லாம் சும்மா மிச்சர் தின்னுட்டு இருக்கான் அந்த மாதிரிதான் என் அண்ணன். ஏன்னா ஏன் செய்ய என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் கலாய்க்காத சாரி. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. நாங்க ஏன் அப்படி சொல்றோம், நாங்க பேசுறது உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும், அவனுக்கு கேட்கும். ஆமா காது கேட்கல, இவ பேசுறது எனக்கே கேட்கல. இங்க இருக்க சவுண்ட்ல பக்கத்துல வந்தாதான் கேக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அங்க பார்த்தா 2 எக் வச்சு பிரியாணி போயின்னு இருக்கு. ஆக்சுவலா எக் பிரியாணி ட்ரை பண்ணாங்க, வெஜ்ஜா மாத்திட்டாங்க. பட் என் குடும்பத்துல அது இன்னும் அக்செப்ட் பண்ணல. அப்படிலாம் இல்லை, அக்செப்ட் பண்ணிப்போம். நீங்க வேணாம் சைக்கோ. வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 வேணாம்டா. இது வந்து வெஜ் நகட்ஸ். வெஜ் நகட்ஸ் நல்லா தான் இருக்கும். ஆஹா ஓஹோன்னு இல்லை, ஓகேவா இருக்கும். இது வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ். ஆல்சோ வி ஆர்டர் செட்டிநாட் சூப். நல்லா தான் இருக்கு. மசாலா ஏதோ நான்வெஜ் மாதிரியே எனக்கு. மேகி மசாலா டேஸ்ட் சூப்ல. இதான் நான் கண்டுபிடிச்சது. பிளஸ் மேகி மசாலா அவ்வளோதான். மலாய் பன்னீர். எதையாச்சும் சொல்லியா? இது வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ். நல்லா இருக்கு மக்களே. ஆக்சுவலா நாங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்கிறதுனால என் பேக்ரவுண்ட்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நான் இப்போதான் சாப்பிடவே செய்றேன். இவ்வளவு நேரம் என் அண்ணாவையும் அண்ணியும் வளைச்சு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். செட்டிநாடு சூப்புன்னு ஒன்று ட்ரை பண்ணோம், புதுசாக இருந்துச்சுன்னு. பட் இதில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க். அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும்னுட்டு
ஆனா ஸ்பைஸா இல்ல. ஆக்சுவலா நீங்க இப்ப யோசிக்கலாம் நான் ஏன் தலையில கை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கண்டென்ட் நானே அதான் பேசிட்டு இருந்தோம். பட் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டோம். ஆக்சுவலா நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா நாங்க செட்டிநாடு சூப் ஒன்னோட நாங்க வந்து ஆக்சுவலா செட்டிநாடு சூப் ஆர்டர் பண்ணோம். அது ஸ்பைஸா இருக்கும்னு நினைச்சோம், பட் ஸ்பைஸா இல்ல. பட் ஓவரால் டேஸ்ட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் புதுசா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். வேற எந்த ரெஸ்டாரண்ட்லயும் இது பார்க்கல நாங்க, அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், ட்ரை பண்ணோம். பட் ஓகேஷா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்பைஸ் பிடிக்காது, பட் மீடியம் ஸ்பைஸ் ஓகே அப்படின்னா அது ட்ரை பண்ணலாம். நாங்களாம் நல்ல ஸ்பைஸா சாப்பிட்றாங்க, ஸோ அதனால எங்களுக்கு இது. அப்புறமா நாங்க நானும் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். நீங்க கேட்கலாம் ஏன் வீடியோல வரல அப்படின்ட்டு. நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என் அண்ணாவும் அண்ணியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கார்லிக் நான் வித் ஆலு மட்டர் சூப்பர் காம்பினேஷனா இருக்கு. நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரைல அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆர்டர் பண்ண வாயிலே நுழையாத பேரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், என் அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கானா. லச்சா பரோட்டா. ஆக்சுவலி அதுவும் நல்லா தான் இருக்கு. மைதால பரோட்டா சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நான்ல பரோட்டா. யா குட். ஓவரால் ஃபுட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆப்போசிட்ல எல்லாம் நிறைய கிட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அந்த ட்ரெயின்லாம் வரதை பார்த்து. ஸோ கிட்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா டூ விசிட். ஆக்சுவலா நம்ம ஃபுல் ரேட் கொடுத்து தானே சாப்பிடணும், அதுக்கு நமக்கு ஒரு டேபிளே கொடுக்கணும் கரெக்டா. இவங்க ஷேரிங்லாம் இதை பேசி கான்ட்ரவர்சி ஆயிட போறேன் நான். அப்பதான் ஃபேமஸ் ஆவீங்க தானே, அதுக்குதான் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. ஸ்டார்டிங்ல இவர் தான் ஷேரிங்லாம் வேண்டாம், தனி டேபிள் வேணும்ன்ற மாதிரி பேசினாரு. இப்ப என்ன மாட்டி விடுறாரு கேமரான்னு. இவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே வெஜ்ஜு தான், நான்வெஜ் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால வெஜ்ஜோட ரிவ்யூ தான் நாங்கள் சொல்லணும். நான்வெஜ் நல்லா இருந்தால் நல்லா இருக்கலாம். அது விடுங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க ஒரு இதுல ஒரு ஸ்டேஷன் இருக்கா, அந்தந்த ஊர் ஃபேமஸ் அங்க நடுவுல வச்சிருக்காங்க. இப்ப அந்த பாண்டிச்சேரியில அந்த உருண்டை, அது பேர்னா ஆரோவில், அது ஃபேமஸ். அதனால அந்த ஆரோவில் வச்சிருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல அந்த ஈஷா டெம்பிள் தானே, அது ஃபேமஸ். அதனால ஈஷா ரூபம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வேலூருக்கும் சென்னை சென்ட்ரலுக்கும் நடுவுல ஒண்ணு வச்சிருக்காங்க, வேலூர் கோட்டை. ரொம்ப நேரமா வந்ததுல இருந்து யோசிச்சுன்னே இருந்தேன், இப்பதான் வந்து கண்டுபிடிச்சேன். அது வேலூர் கோட்டை. ஓகே, என் அண்ணா தான் அது அவன் பேக்கு காமிச்சிட்டு இருக்கான். ஏய் தள்ளி விட்டுருவான் போல. ஆக்சுவலா வந்து இது ஏதோ ஒரு ஸ்டோர், கோ கலர்ஸ்க்கு மேல இருக்க பில்டிங் 4th ஃப்ளோர்ல இருக்கு. சிக்கு புக்கு அதுதான், ரயில்லாம் இல்லை, சிக்கு புக். ஓகேவா, லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட்ல போகலாம். பட் இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன்னா, ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ், கோ கலர்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே வந்து 50% கிளியரன்ஸ் சேல், சீசனல் சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. buy 3 get 3 ஃப்ரீ, buy 1 get 2 ஃப்ரீ அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரேண்டமா நாங்கள் கோ கலர்ஸ் பார்த்தோம், அதுலயும் 50% ஆஃப் போட்டு உள்ள வரும்போதே நான் நோட் பண்ணிட்டேன். அப்பயே நினைச்சிட்டு இருந்தேன் சாய் கூட்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நாங்க வந்து சும்மா விசிட் பண்ண போறோம் கோ கலர்ஸ். நல்லா இருந்தா எடுத்துருவோம், யா பிரச்சனை இல்லை. ஓகே, கடை க்ளோஸ்டுன்ட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணோம், க்ளோஸ்ட், உள்ள வராதிங்கன்ட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து கும்பிட்டு நன்றி அப்படின்ட்டாரு. மூஞ்சில ஒரு சந்தோஷம். இவ்வளோ நேரம் நீங்க உம்மன் பார்த்துருப்பீங்க, இப்ப பாருங்க அப்படியே எவ்வளோ கலையா இருக்கு பாருங்க. இந்த சிரிப்பு வந்தப்போ இல்ல.